السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் ஒரு கல்வி அமர்விலே நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த சமூகத்திலே மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் இன்றைக்கு சமூகத்திற்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய ஒரு அழகிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பட்டம் பெறக்கூடிய கல்வியாளர்கள் தங்களுடைய கல்வியை வளர்த்து கொள்வதோடு இந்த கல்வியை சமூகத்திற்கு நல்லபடியாக கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்போடு இன்றைக்கு அனுப்பப்பட இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பொறுப்பை முழுமையாக அவர்கள் நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று அவர்களுக்காக பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, சிறந்த சமூகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே நாம் மிகச்சிறந்தவர்கள் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் கோடான கோடி மக்களுக்கு கிடைக்காத ஒரு ஹிதாயத்தை பெற்றவர்கள் நாம். நபிமார்களுடைய உறவுகளுக்கு கிடைக்காத ஒரு நேர்வழியை பெற்றவர்கள் நாம். தாவாவுடைய களத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்த அபூ தாலிப் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஹிதாயத்தை பெற்றவர்கள் நாம். இந்த விதத்திலேயே நாம் மேன்மையானவர்களாக சிறந்தவர்களாக நாம் இருக்கின்றோம்.
அல்லாஹ்வால் திருமறை குர்ஆனில் அருள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹிதாயத்தை பெற்ற நிலையில் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய ஒளியால் நீங்கள் நேர்வழி காட்டப்படுகின்றீர்கள் என்று அல்லாஹ்வால் சிலாகித்து சொல்லப்பட்ட மக்களாக நாம் இருக்கின்றோம். யஹ்தில்லாஹு லிநூரிஹி மையஷா, அல்லாஹ் தன்னுடைய நூரை கொண்டு ஒளியை கொண்டு நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவதாக திருமறை குர்ஆனிலே சொல்கின்றானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய ஒளியால் ஹிதாயத்தை பெற்றவர்கள் நாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகின்றது. அல்லாஹுடைய தூதரே, நாளை மறுமை நாளில் எத்தனை நபர்கள் ஆதமுடைய மக்களிலே சொர்க்கம் செல்வார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 1000 பேரில் 999 பேர் நரகத்திற்கு செல்வார்கள், ஒரே ஒருவர் தான் சொர்க்கம் செல்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஒருவராக நாம் இருக்க ஆசைப்பட்டு ஆவல் கொண்டு அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்தவர்களாக நாம் இங்கே இருக்கின்றோம். நம்ம எல்லாருமே அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வச்சிருக்கிறோம். என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்திற்கு பிறகு நம்மை கொண்டு போய் என்ன செஞ்சிருவான், சொர்க்கத்தில் சேர்த்து விடுவான் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, நீங்கள் வீணுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வி அல்லாஹ் எழுப்புகின்றானே, அந்த கேள்விக்கு நாங்கள் வீணுக்காக படைக்கப்படவில்லை, உயர்ந்த சொர்க்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற எண்ணத்திலும் லட்சியத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். அந்த விதத்தில் நாம் மிகச்சிறந்த சமூகம், மிகச்சிறந்த ஒரு சமூகமாக நாம் இருக்கின்றோம். இதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். பெருமை கொள்வது என்று சொன்னால் அடுத்தவர்களை இழிவுபடுத்தி பெருமை கொள்வதல்ல. குல் பிஃபத்லில்லாஹி வபிதாலிக ஃபல்யஃப்ரஹு அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா, இது அல்லாஹுடைய அருளால் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது, இதை கொண்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பெருமிதம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கின்றான். யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பாக இது எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. 950 ஆண்டுகள் இந்த சமூகத்திலே தூதராக இருந்து பிரச்சாரம் செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கும் மனைவிக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானா, அதை கொண்டு நாம் சந்தோஷப்படணுமா இல்லையா? தௌஹீதினுடைய அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகின்றானே, வத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றி நடங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் என்றால் நாம் பெருமிதம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார் என்று சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த விதத்தில் நாம் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக இருக்கின்றோம். எத்தனையோ மக்களை இன்னைக்கு பார்க்குறோங்க, நம்மோடு பழகக்கூடியவர்கள், நம்மோடு நடமாடக்கூடியவர்கள், நம்மோடு கொடுக்கல் வாங்க வைத்திருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் இணை வைப்பில் இருக்கிறாங்க, குஃபுர்ல இருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்றைக்காவது நான் அதை பார்க்க நேரத்தில் அவர்கள் குஃபுரில் திளைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்றாவது ஒரு நாள் இப்படி இறைமறுப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை சரியான வழியிலே வைத்திருக்கின்றானே என்று நாம் சந்தோஷப்பட்டு இருக்கின்றோமா? அந்த இடத்திலேயே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்திருக்கின்றோமா? இது எவ்வளவு பெரிய அருளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்திருக்கின்றான் என்று நாம் யோசித்திருக்கிறோமா? அந்த அடிப்படையில் நாம் மிகச்சிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். இரண்டாவதாக அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதரால் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய தோழர்களிடத்தில் சொல்றாங்க, உதித்து இஹ்வானி அப்படிங்கிறாங்க, என்னுடைய சகோதரர்களை சந்திக்க நான் ஆசைப்படுகின்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய சகோதரர்களை சந்திக்க நான் ஆசைப்படுகின்றேன். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அலஸ்னா இஹ்வானுனா, அல்லாஹுடைய தூதரை நாங்கள் தானே உங்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லும்போது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள். யார் தெரியுமா? உங்களுக்கு பின்னால் வருவார்கள், என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனால் என் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், அவருடைய உயிருக்கு மேலாக என்னை நேசிப்பார்கள், அவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது மட்டுமல்லாமல் நாளை மறுமை நாளில் உங்களை நான் எதிர்பார்ப்பேன் என்று நம்மை பார்த்து சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் நாம் எந்த அளவிற்கு சிறந்தவர்களாக இருக்கின்றோம் என்று யோசித்து பாருங்கள். நமக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மத்தியில் ஒரு இடைவெளி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்வான் அப்படின்னு சொல்றாங்க, சகோதரர்கள் என்று சொல்றாங்க. தோழர்கள் என்று கூட சொல்லல, சகோதரர்கள் என்று சொல்லும் போது அங்கே ஒரு நெருக்கத்தை என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அப்ப இறை தூதரால் நாளை மறுமை நாளில் நான் எதிர்பார்க்கப்படுகிறேன் என்றால் நான் சிறந்தவனா இல்லையா? சமூகங்களிலேயே சிறந்த சமூகமாக நான் இருக்கின்றேனா இல்லையா? அதே நிலையில் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக பின்பற்றி அவர்களுக்கு எந்த விதமான மாறும் செய்யாமல் அவர்கள் எந்த சுன்னாவை நமக்கு சொல்லி தந்தார்களோ, எந்த வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தந்தார்களோ, தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தி பைதாயின், உங்களை வெள்ளை வெளியேர் என்ற பாதைகளை விட்டு செல்கின்றேன், லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இருள் கூட வெளிச்சமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட அந்த பாதையை சரியான முறையில் கடைபிடித்து வாழ்ந்தால், சரியான முறையில் அதை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்தோம் என்று சொன்னால், வமன் யுத்இ ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், எவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றானே. அப்படிப்பட்ட கட்டுப்படுதலும் பின்பற்றலும் இருந்து மார்க்கத்தில் எந்த விதமான புதிதான காரியங்களையும் அங்கீகரிக்காமல் செய்யாமல் அதை நடைமுறைப்படுத்தாமல் மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை விட்டெல்லாம் எச்சரிக்கையோடு நடந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் ஹவுதுல் கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய கௌசர் நீர் தடாகத்தின் அருகாமையில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை வரவேற்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரவேற்பை பெறக்கூடிய நாம் எந்த அளவிற்கு மேன்மையானவர்கள் என்று யோசித்து பாருங்கள். அதே நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சிலவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காகவும் ஹவுதுல் கௌசருக்கு நெருக்கமாக வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நேரத்திலே வானவர்களால் தடுக்கப்படுவார்களே. வானவர்களால் தடுக்கப்பட்டவுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்தாயிற்றே, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, உம்மத்தி உம்மத்தி என்று அல்லாஹ்வுடைய தூதரால் கேட்கப்படக்கூடிய நேரத்திலே வானவர்கள் சொல்வார்கள், இன்னக லா தத்ரி மா ஹதஸு பஅதக், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு பின்னால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாது, மார்க்கத்தில் புதிதான காரியங்களை உருவாக்கினார்கள் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, சுஹ்கன் சுஹ்கன், எனக்கு அருகாமையிலே வராதீர்கள், தூர செல்லுங்கள் என்று சொல்வார்களே. அப்படிப்பட்ட அந்த நிலை இல்லாமல் சரியான சுன்னாவை பின்பற்றி நடந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை உடைய வரவேற்பை பெறுவதில் நாம் மிகச் சிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உம்மத்தால் மிகச் சிறந்தவர்களாக நாம் இருப்போம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வமன் யுத்இல்லாஹ வர்ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸ்ன உலாயிக ரஃபீகா ذلكல் ஃபض்லு மினல்லாஹ். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இந்த உலகத்தில் வாழ்றோம், அல்லாஹ் என்ன கட்டளைகளை சொல்லி காட்டுகின்றானோ அந்த கட்டளைகளை சரியாக பின்பற்றி நடக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வழிகாட்டுதலை சொன்னார்களோ அந்த வழிகாட்டுதலை அப்படியே பின்பற்றி நடக்கிறோம். நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னால் கடைசி புதன்கிழமை சொன்னார்களே, தரக்து ஃபீக்கும் அம்ரைனி லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, உங்களிடையே 2 விஷயங்களை விட்டு செல்கின்றேன். லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா,
அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணிப்பதற்கு கடைசி புதன்கிழமை அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்களே, அந்த உபதேசத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏற்று நடக்கின்றேன் என்றால், அதை என்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகின்றேன் என்றால், எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி என்ன? எந்த அளவிற்கு நாம் சிறப்பிற்குரியவர்களாக ஆகிறோம் என்றால், நாளை மறுமை நாளில் நமக்காக நண்பர்கள் சேர்த்து வைக்கப்படுவார்கள். நாம் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நமக்கான நண்பர்கள் இணைந்து வருவார்கள். அந்த நண்பர்கள் யார் தெரியுமா? அவர்கள் யார் தெரியுமா? ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹ், அல்லாஹ்வால் அருள் புரியப்பட்டவர்கள், உச்சபட்சமான நியாமத்தை கொடுக்கப்பட்டவர்கள், உச்சபட்சமான அருளை பெற்றவர்கள். யார் அவர்கள்? மினன் நபியீன், நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன், உண்மையாளர்கள், வஷ்ஷுஹதா, ஷஹீதுகள், வஸ்ஸாலிஹீன், நல்லவர்கள். இவர்களோடு எனக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தோழமை ஏற்படுத்தி அவர்களோடு ஒன்றாக தங்குவதற்கான ஒரு நிரந்தரமான தங்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஹஸுன உலாயிக ரஃபீகா. எவ்வளவு அழகான ஒரு தோழமை பாருங்கள். எனக்காக ஏற்படுத்தக்கூடிய தோழமை எவ்வளவு அழகானது. நாளை மறுமை நாளில் என்னுடைய தோழர்கள் யார்? நபிமார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, சத்தியத்தை மக்களுக்கு சொல்லி தந்த நபிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களை உண்மைப்படுத்தியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து தியாகம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு எல்லா நல்லறங்களிலும் பயணித்த நல்லவர்கள். அவர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சேர்த்து வைக்கின்றான் இரண்டு காரணங்களுக்காக. ஒன்று, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக பின்பற்றியதற்காக நம்மை சேர்த்து வைக்கின்றான் என்று சொன்னால், நாம் சிறந்தவர்களா இல்லையா? உம்மத்திலேயே நாம் சிறந்தவர்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா அதற்கான ஒரு வாழ்வியல் முறை நமக்கு இருக்குதா? அந்த வாழ்வியலை கற்றுத்தருவதற்குத்தான் கல்வி கூடங்கள், அந்த வாழ்வியலை கற்றுத்தருவதற்குத்தான் இது போன்ற கல்வி ஸ்தாபனங்கள். அந்த வாழ்வியலை கற்று வெளியே வருபவர்கள் தான் இன்றைக்கு பட்டம் பெறக்கூடிய முபல்லிகாக்களும் ஆலிமாக்களும். அந்த வாழ்வியலை கற்று அதை நடைமுறைப்படுத்தி அதை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே அவர்கள்தான். அப்ப எந்த அளவிற்கான ஒரு சிறப்பை நமக்கு தருகின்றான் என்று பாருங்கள். இப்படி ஏராளமான சிறப்புகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நாம் தான் சிறந்த சமூகம் என்பதற்கான ஏராளமான பட்டியலை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எல்லாத்தை விட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா? எல்லாத்தை விட ஒரு பெரிய வாய்ப்பு என்ன? நான் ஏன் மறுமையோடு ஒப்பிட்டு இந்த செய்தியை சொல்கின்றேன் என்றால், எல்லா செய்திகளையும் மறுமையோடு ஒப்பிட்டு மறுமையினுடைய நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், என்னுடைய இலக்கு அதுதான். என்னுடைய இலக்கு அதுதான். நான் மறுமைக்காக வாழ்கின்றேன். எனக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒவ்வொரு உபதேசம் செய்யும் போதும் எனக்கு ஈமானையும் மறுமையும் குறித்து தான் உபதேசம் செய்திருக்கின்றார்கள். அதை குறித்து தான் எனக்கு எல்லா விதமான உபதேசங்களும் செய்யப்படுகின்றது என்றால் அதுதான் என்னுடைய லட்சியம். இன்ன ஸாஅத ஆதியத்துன் அகாது உஃபீஹா லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ. நிச்சயமாக மறுமை வரும், நிச்சயமாக மறுமை வரும். அதை நான் மறைத்து வைத்திருக்கின்றேன், அதை நான் மறைத்து வைத்திருக்கின்றேன். லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ. யாரெல்லாம் இந்த உலகத்திலே அந்த மறுமை வாழ்க்கைக்காக முயற்சி எடுத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு கூலி வழங்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு செய்தியும் சொல்லும்போது சொல்வார்கள், மன் கான யுமினு பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர். எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டாரோ என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதரப்பட்ட உபதேசங்களை நமக்கு செய்திருக்கின்றார்கள். அப்ப அந்த மறுமையை முற்படுத்தி நான் எந்த அளவிற்கு சிறந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு தெரியும் பொழுது என்னுடைய வாழ்வியல் அதற்காக இருக்கும். நான் அதற்காக வாழ்வேன். என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இதன் மூலமாக மறுமையினுடைய வெற்றிக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு வாழ்வேன். அது பெருசா இருந்தாலும் சரி, சிறுசா இருந்தாலும் சரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அழகான செய்தி, ராயித் ரஜுலன் ஃபில் ஜன்னா. சொர்க்கத்தில் ஒரு மனுஷனை பார்க்குறேங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
சொர்க்கத்தில் ஒரு மனுஷனை பார்த்தேன். அவர் என்ன பண்றாரு? எத்தகல்லபு ஃபில் ஜன்னா, அந்த சொர்க்கத்தில் அப்படி புரண்டுட்டு இருக்கிறார். அப்படின்னா சொர்க்கத்துடைய இன்பங்களை மாறி மாறி அனுபவிக்கிறார். அல்லாஹ் என்னென்ன இன்பங்களை வச்சிருப்பானோ அதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். அவர் அனுபவிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் செஞ்ச சாதனை என்ன? ஃபி குஸ்னி ஷஜரா, ஒரே ஒரு மர கிளையின் காரணமாக அனுபவிக்கிறார். பெருசா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு மர கிளை அவர் போற வழியில நீட்டிட்டு இருக்குது. அவர் போற வழியில நீட்டிட்டு இருக்குது. அப்போ அவருக்கு யோசனை வருது. என்ன யோசனை? இது மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு காரியம். இந்த இடையூறில் யாரும் சிக்கிவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் அல்லாஹுடைய தூதர் ஈமானுடைய அம்சங்களில் ஒன்று என்று அதை சொல்லி இருப்பதின் காரணமாக யாருக்குமே தீங்கு இழைத்து விடக்கூடாது என்பதற்காக அதை ஒடித்து ஓரமாக போடுறார். வேற ஒண்ணுமே செய்யல. அதற்காக அவருக்கு என்ன தரப்படுகின்றது? அவர் நாளை சொர்க்கத்திலே புரண்டு கொண்டிருப்பார், நியாமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய அருட்கொடைகளை பெற்ற சிறந்தவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்ப எல்லாவற்றையும் நான் எந்த அடிப்படையில் பார்க்கணும்? மறுமையை ஒட்டி பார்க்கும் போதுதான் அதற்கான ஒரு வாழ்வியலை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நாளை மறுமை நாளில் நான் எந்த அளவிற்கு ஒரு சிறந்த சமூகமாக, சிறந்த மனிதர்களாக நாம் இருப்போம் என்றால் நமக்கு குர்ஆன் வழங்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுடைய வேதமான திருமறை குர்ஆனை நாம் பெற்றிருக்கின்றோம். அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அதை ஓதுகின்றோம், அதில் உள்ள உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்றோம், எல்லாம் செய்கின்றோம். இந்த குர்ஆனிய வாழ்வியல் முறை நமக்கு என்னவெல்லாம் சொல்லித் தருகின்றது? முந்திய சமூகத்தினுடைய வரலாறுகளை சொல்லித் தருகின்றது. உலகம் தோன்றியதிலிருந்து, மனிதன் படைக்கப்பட்டதிலிருந்து, நபிமார்களுடைய வருகையிலிருந்து, அந்த நபிமார்களுடைய தாவாக்கள் எப்படி அமைந்தது, அந்த தாவாக்களிலே சமூகத்தினுடைய நஷ்டங்கள் என்ன என்பது போன்ற எல்லா விஷயங்களையும் திருமறை குர்ஆன் சொல்லித் தருகின்றது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எல்லா நபிமார்களை பற்றியும் நாம் படிக்கின்றோம். எல்லாருடைய வரலாறுகளையும் படிக்கின்றோம். எல்லாருடைய தாவாக்களையும் அறிந்து வைத்திருக்கின்றோம். நாளை மறுமை நாளிலே இதெல்லாம் நமக்கு எப்படி பயன்படும் தெரியுமா? நாம் குர்ஆனில் படித்த, ஓதிய, அதை பற்றி செயல்படுத்திய அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பயன்படுகின்றது என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ். நமக்கு ஒரு பேர் இருக்கு, யாருக்குமே இல்லாத பேர். நடுநிலை சமூகம், நிதானமான சமூகம், அவசரம் காட்டாத சமூகம். ஒவ்வொரு பேரு இந்த உம்மத்துக்கு இருக்கு, வேற யாருக்குமே இல்லை. நமக்கு தான் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸத்தா, வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸத்தா. இவ்வாறே நாம் உங்களை நடுநிலையான சமூகமாக ஆக்கி இருக்கிறோம். லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ், நீங்கள் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு முன் உதாரணமாக, சாட்சியாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு முஸ்லிம் என்றால் எப்படி இருக்கணும் தெரியுமா? என்னை பார்த்தால் மற்றவர்கள் என் மூலமாக படிப்பினை பெற வேண்டும். படிப்பினை பெறக்கூடிய எல்லா வழிகாட்டுதலையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அந்த வழிகாட்டுதல் எல்லாம் என்னுடைய வாழ்வியலில் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வியலில் இருக்க வேண்டும். நான் எல்லா நிலைகளிலும் சரியானவனாக, நடுநிலை பேணக்கூடியவனாக, மக்களுக்கு உண்மையானவனாக, மக்களுடைய வாழ்வியலை சரியான முறையில் எடுத்துக்காட்டக்கூடியவனாக இருக்கணும். அதுதான் நீங்க, அந்த அடிப்படையில் நீங்கள் மிகச்சிறந்த சமூகம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். மக்களுடைய விஷயங்கள்ல நபிமார்களுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக நீங்கள் வருவீர்கள் அப்படிங்கிறத திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பாருங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளில் எத்தனையோ நபிமார்கள் இருப்பாங்க,
அந்த நபிமார்கள் எல்லாம் அவர்களுக்கு தரப்பட்ட பணிகளை செய்தார்களா என்று விசாரிக்கப்படுவாங்க. எல்லா நபிமார்களும் விசாரிக்கப்படுவாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. யஜீஹ் நூஹ் வ உம்மத்துஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அவருடைய சமூகமும் வரும். ஃபயகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா கேட்பான், ஹல் பல்லகத, நூஹே உங்களை நம்ம எதுக்காக அனுப்பணுமோ அந்த வேலையை நீங்க சரியா செஞ்சிட்டீங்களா, தூதுத்துவத்தை எடுத்து வைத்து விட்டீர்களா அப்படின்னு சொன்ன உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஃபயகூலு நஅம் ஐ ரப், என்னுடைய இரட்சகனே ஆமா, எனக்கு என்ன பணியை கொடுத்தியோ அதை மிகச்சரியாக நான் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்ல. அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் தெரியாதவன் அல்ல, அல்லாஹ் அனைத்தவன் அறிந்தவன், ஆமான்னு சொல்லுவாங்க. ஃபயகூலு லி உம்மத்திஹி, அந்த உம்மத்திட்ட கேட்பான் அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டாங்கல்ல, அந்த சமூகத்திலும் கேட்பான். அந்த சமூகம் என்ன பதில் சொல்லும் தெரியுமா? அந்த சமூகம் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், ஹல் பல்லகக்கும், இந்த நூஹ் இருக்காரே இவர் தான் உங்க தூதரா வந்தாரு, உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது ஃபயகூலூன, அவங்க சொல்லுவாங்க, லா மா ஜாஅனா மின் நபியின், அப்படியா அப்படியா, இவர் எங்களுடைய தூதரா, எங்கள்கிட்ட எந்த நபியுமே வரலையேன்றான். உலகத்திலையும் பொய்யனா இருப்பான், மறுமையிலும் பொய்யனா இருப்பான். நம்ம உலகத்திலும் நல்லவர்களாக இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை அப்படி வச்சிருக்கிறான், மறுமையிலும் நம்மை சிறந்தவர்களாக வச்சிருக்கிறான். எப்படி ஒரு வாய்ப்பு பார்த்தீங்களா? யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நாம் எந்த அளவிற்கு சிறந்தவர்கள் என்று யோசிச்சு பாருங்க. மா ஜாஅனா மின் நபியின், எந்த நபியும் வரல அப்படின்னோடனே ஃபயகூலு லி நூஹ், அல்லாஹ் திருப்பி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல வரான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி வரான், மை யஷ்ஹது லக், எப்பா உன் சமூகம் தான், அவங்க என்ன சொல்றாங்க, நீ ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றாங்களே, ஏதாவது சாட்சி இருக்கா உங்களுக்கு, நீங்க இந்த தூதுத்துவத்தை எடுத்து வச்சீங்க, இந்த சமூகத்திற்கு எடுத்து வச்சீங்க அப்படின்னு சொல்லி சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே ஃபயகூலு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ உம்மத்துஹு, அல்லாஹு அக்பர். யோசிச்சு பாருங்க, எனக்கு சாட்சி யார் தெரியுமா? நான் என்னுடைய பணியை மிகச்சிறப்பாக செய்தேன் என்பதற்கான சாட்சி யார் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய உம்மத்தும் என்று அவர் சொல்லுவார். எங்க? மறுமையில. நம்ம எவ்வளவு சிறப்பு படுத்துறோம் பாருங்க, நம்ம எவ்வளவு சிறப்பு படுத்தப்படுறோம் பாருங்க. நம்மளை பத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இவர்கள் எனக்கு சாட்சியாக இருக்கிறாங்க, இவர்கள் தான் எனக்கு சாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தில் இந்த சமூகம் சொல்லும், ஆம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தாவாவை மிகச்சிறப்பாக எடுத்து வைத்தார்கள், பல இன்னல்களுக்கும் சங்கடங்களுக்கு மத்தியிலும் எடுத்து வைத்தார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து நாங்கள் கற்றிருக்கின்றோம் என்று சாட்சி சொல்வார்கள் என்றால் இதை விட ஒரு வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா? அப்ப எந்த அளவிற்கு நாம் மேன்மையானவர்களாக இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவிற்கு நாம் சிறப்பிற்குரியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நான் யோசிக்கணுங்க. பல நேரங்களில் நமக்கு நிறைய நேரங்கள் என்ன செய்யணும், நெகட்டிவ் தாட் வரலாம். நம்மளை பற்றி இந்த உலகத்தில் சொல்லப்படக்கூடிய அவதூறுகள், நாம் படக்கூடிய சிரமங்கள், நாம் படக்கூடிய கஷ்டங்கள், இந்த உம்மத் என்பதற்காக படக்கூடிய இழிவுகள், இதையெல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு தோன்றலாம், என்னடா இது, ஒரு முஸ்லீம்னால இவ்வளோ நிலை இருக்குமா, இவ்வளோ சிரமம் இருக்குமா, இவ்வளோ கஷ்டம் இருக்குமா அப்படின்லாம் நம்ம என்ன செய்யலாம், நினைக்கலாம். ஆனால் இது எல்லா கஷ்டங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு நிம்மதி இருக்கு. என்ன நிம்மதி? மௌத்தாகும் போது முஸ்லிமா மௌத்தாகிற, நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படும் பொழுது உண்மையான முஸ்லிமாக எழுப்பப்படுறேன். நான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நடந்ததற்காக நான் சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்யப்படுகின்றேன், சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகின்றேன். பல நேரங்களில் இந்த உம்மத்தில் பலரும் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களையும் விரும்பிய வாசல்கள் வழியாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறக்கூடியவர்கள் நாம். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு என்னது நமக்கு இருக்குது. அதனால உலகத்தில் இஸ்லாம் அப்படின்னு சொன்னா இந்த இஸ்லாமிய மக்கள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் இந்த மார்க்கத்தின் மீதும் சொல்லப்படக்கூடிய அவதூறுகளை எல்லாம் புறந்தள்ளுங்க, அதையெல்லாம் பெரிதுபடுத்தாதீங்க.
நம்மை பற்றி எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க. இந்த சமூகத்தின் மீது அவதூறுகள் எல்லா காலங்களும் சொல்லப்படும். நபிமாருடைய காலத்திலிருந்து இந்த உலகம் அழியும் வரை சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கும். இந்த சமூகத்திற்கு எதிரான தாக்குதல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். இந்த சமூகத்திற்கு நெருக்கடிகள் வந்து கொண்டுதான் இருக்கும். இது எல்லாமே வரக்கூடிய நேரத்தில் கூட நமக்கு என்ன ஒரு நிம்மதினா, இதுக்கு பின்னால் எனக்கு ஒரு மறுமை இருக்கு, அல்லாஹுடைய திருப்தி இருக்கு. அந்த திருப்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஈடேற்றத்தை தருவான்கிற அந்த லட்சியம் தான் நம்முடைய லட்சியம். அதனால் அதைத்தான் யோசிக்கணுமே தவிர இவைகளை எல்லாம் யோசித்து என்ன செய்யக்கூடாது. நாம் பல பாக்கியங்களை இழந்து என்னுடைய கொள்கை, என்னுடைய மார்க்கம், என்னுடைய அடிப்படை எவ்வளவு உயர்வானது என்பதை மறந்து என்னை நான் என்ன செய்யக்கூடாது, சிறுமைப்படுத்தியவனாக ஆயிடக்கூடாது. என்னைக்குமே நான் யார், வஅன மினல் முஸ்லிமீன், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட உண்மையான முஸ்லிமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பெருமிதத்தோடு இந்த உலகத்தில் வாழணும். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததா என்ன தெரியுமா, நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்பு என்ன, இதுக்கு முந்திய வாழ்ந்த சமூகம் இருக்கா இல்லையா, அவர்கள்லாம் நன்மை செஞ்சாங்களா, அவங்களுக்கு நன்மை செஞ்சதுக்கு மட்டும்தான் கூலி. ஆனால் நமக்கு என்ன தெரியுமா, நம்ம நன்மை செஞ்சோம்னா நம்ம நன்மைக்கு எல்லாமே இரட்டிப்பு கூலி, வேற யாருக்குமே கிடையாது. வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு தரப்படுவதில்லை, நமக்கு மட்டும்தான் தரப்படுகின்றது. புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2268வது ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மஸலுக்கும் வ மஸலு அஹ்லில் கிதாபைன், உங்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்ட இரண்டு சமூகத்திற்குமான உதாரணம் என்னவென்றால், கமஸலி ரஜுலின், ஒரு மனிதரை போன்று, இஸ்தஅஜர அஜரா, அவர் கூலிக்காக ஆட்களை சேர்க்கின்றார். ஃபகால மை யஅமலு லி மின் குதுவத்தின் இலா நிஸ்ஃபின் நஹார், யார் ஒருவர் காலையிலிருந்து பகலின் நடுநிசி வரை, பகல் நடுநேரம் வரை என்னிடத்தில் வேலை பார்க்கின்றாரோ அவருக்கு ஒரு கீராத் நன்மை என்ன செய்யப்படுது அப்படின்னா வழங்கப்படுகின்றது. அடுத்து இரண்டாவது நபர் சும்ம மை யஅமலு லி மின் நிஸ்ஃபின் நஹார் இலா ஸலாத்தில் அஸ்ர், எவர் பகலுடைய பாதையிலிருந்து அசர் வரை என்னிடத்தில் எவர் வேலை பார்க்கின்றாரோ அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா, அவருக்கும் ஒரு கீராத் நன்மை என்ன செய்யப்படுகின்றது, அலா கீராத்தின், ஒரு கீராத் நன்மை வழங்கப்படுகின்றது. அதுக்கு அடுத்தபடியாக வமை யஅமலு லி மினல் அஸ்ரி இலா அன் தகீப ஷம்ஸ், அசரிலிருந்து சூரியன் மறையும் வரை எவர் என்னிடத்தில் வேலை பார்க்கின்றாரோ அலா கீராத்தைன், அவருக்கு 2 கீராத் நன்மை வழங்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொல்றாங்க, யூதர்கள், நசாராக்கள், உம்மத்து முஹம்மத் 3 சாரருக்கும் உதாரணம் சொல்லப்படுகின்றது. அப்ப 2 கீராத் நன்மை பெறவங்க யாரு, இந்த உம்மத்து தான். முன் சென்ற அஹ்லுல் கிதாபுகள், வேதக்காரர்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை தான், அவன் செஞ்சதுக்கு கூலி, அவன் என்ன செஞ்சானா அதுக்கு கிடைக்கும். ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் செய்ததுக்கு 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு 700 மடங்கு வரை கூலி கொடுக்கப்படுகின்றோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நாம் சிறந்தவர்களாக, மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இது மாதிரியான ஏராளமான சிறப்புகள், நாம் தான் சிறந்த சமூகம் என்பதற்கான ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுகின்றது. இது எல்லாவற்றையும் விட முத்தாய்ப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வசனத்தோடு இறுதியாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நேரடியாகவே அல்லாஹ் சொல்கின்றான், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், தோன்றிய மனிதர்களிலேயே நீங்கள் தான் சிறந்த சமூகம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டாங்கல்ல, படைக்கப்பட்ட சமூகங்களிலே, மனிதர்களிலேயே குந்தும் கைர உம்மா, நீங்கள் தான் சிறந்த சமூகமாக இருக்கிறீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். காரணம் என்ன தெரியுமா, 3 விஷயங்கள் இருக்குன்னு சொல்றான் அல்லாஹ். 3 விஷயங்கள் இருப்பதின் காரணமாக நீங்கள் தோன்றிய சமூகங்களிலே சிறந்தவர்களாக இருக்கிறீங்க. அந்த 3 என்ற இருக்கா நம்ம எல்லாரும் பார்த்துக்கணும். குறிப்பாக இன்றைக்கு பட்டம் பெறக்கூடிய உங்களிடத்தில் இந்த 3 விஷயம் இருக்கணும். இது உங்களுக்கான செய்தி தான் அது. ஏனென்று சொன்னால் மற்றவர்களை விட கல்வியாளர்கள்
அதில் மிக கவனமாக இருக்க வேண்டிய அவசியத்திலும் கட்டாயத்திலும் இருக்கின்றீர்கள். அல்லாஹ் சொல்றான், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். 3 விஷயம். முதலாவது என்ன? தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இரண்டாவது வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. மூன்றாவது, இது ரெண்டும் எப்படி சாத்தியமாகுது தெரியுமா? உங்கள்கிட்ட இது எப்படி சாத்தியம் தெரியுமா? நீங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்களே, உங்களுக்கு மத்தியில் இது எப்படி சாத்தியமாயிருச்சு? எதனால நீங்க செய்றீங்க? நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் என்னுடைய நாவால் தடுக்க வேண்டும் அல்லது அந்த தீமையிலிருந்து விலக வேண்டும் என்ற ஒரு யோசனை உங்கள்கிட்ட வருதா இல்லையா? மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி ذلك اضعف الايمان. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? உங்களில் யார் வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை காணுகின்றாரோ அவர் கையால் தடுக்கட்டும், முடியலனா நாவால் தடுக்கட்டும், முடியலனா மனதால் வெறுத்து ஒதுங்கட்டும். அதுதான் ஈமானுடைய கடைநிலை பலகீனமான பகுதின்னு சொல்றாங்களே. அப்படி ஒரு காரியத்தை காணும் பொழுது நான் அந்த காரியத்தை வெறுத்து, மார்க்கத்திற்கு முரணான செயல்பாடுகளை வெறுத்து அதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? வதுமினூன பில்லாஹ், உங்களிடத்தில் இறை நம்பிக்கை இருக்கு. அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, பரிபூரணமாக தஸ்தீக்கும் பில் கல்ப், உள்ளத்தால் நம்பி உள்ளத்தால் உண்மைப்படுத்தி நாவால் மொழிந்து உடல் உறுப்புகளால் அமல்களின் மூலமாக ஈமானை வெளிப்படுத்தியவர்கள் எவர்களோ அவர்கள்தான் நன்மை ஏவி தீமையை தடுப்பார்கள். அவர்கள்தான் மிகச்சிறந்த சமூகம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றனரே. அப்படிப்பட்ட சிறந்த சமூகமாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு பட்டம் பெறக்கூடியவர்கள், சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கப்படுகின்றீர்கள். அறிஞர்களாக, கல்வியாளர்களாக நீங்கள் அர்ப்பணிக்கப்படும் பொழுது இதுவரை உங்களை பார்த்தவர்கள் உங்கள் மீது இனிமேல் இருக்கக்கூடிய பார்வை என்பது மாறுபடக்கூடியதாக இருக்கும். அந்த மாறுபாட்டை உணர்ந்து, பொறுப்பை உணர்ந்து, அல்லாஹ்வுக்கு அஞ்சி செயல்படும் பொழுது சிறந்த வழிகாட்டியாக நீங்கள் இருக்கலாம். உங்கள் மூலமாக எவர்களெல்லாம் வழிகாட்டுதலை, நேர்வழியை பெறுகின்றார்களோ அப்படி பெறக்கூடிய எல்லாருமே அவர்களுடைய நன்மையின் ஒரு பங்கை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நன்மை குறையாது, ஆனால் அதன் மூலமாக நீங்கள் நன்மையை பெறக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் என்பதை புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த கல்லூரிக்கும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த கல்வி ஸ்தாபனம் மென்மேலும் வளர்ந்து நல்ல சிறப்பான மக்களை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.